வணக்கம். அமாவாசை தோறும் அம்மனுக்கு சிறப்பான மிளகாயான ஒரு பூஜை நடக்கிறது. பிரத்யங்கா தேவி இவங்க நம் வேலூர் சத்துவாச்சாரி பொன்னியம்மன் நகரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம் என்னன்னா, இது பிரத்யங்கா தேவி. இந்த தேவி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை தோறும் மிளகாய் மற்றும் உப்பு ஒரு சிறப்பான ஒரு பூஜை யாகம் நடைபெறும். இந்த யாகத்தில் பல நூறு மக்கள் இங்கே கலந்துக்கிட்டு இந்த யாகத்தில் சிறப்படைங்க. ஏன்னா பிரத்யங்கா தேவியை வழிபடும் போது அவங்க வீட்டில் இருக்க துன்பங்கள் எல்லாம் விலகி நன்மையை சேரும் தான் ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த ஐதீகப்படியே தான் இப்போ நம் வேலூர் சத்துவாச்சாரி பொன்னியம்மன் நகரில் அமைஞ்சிருக்க பிரத்யங்கா தேவிக்கு சிறப்பாக அமாவாசை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்த அமாவாசை பூஜை பக்தர்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய சிறப்பான ஒரு தகவலையும் நம்ம கூட பகிர்ந்துட்டாங்க. அதுன்னு நம்ம இப்போ காண்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அம்மன் கோயில் வேலூர் சத்துவாச்சாரி பொன்னியம்மன் நகர், பொன்னியம்மன் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ளது. இந்த அம்மனோட பேர் பிரித்திங்கா அம்மன். இந்த அம்மன் அதர்வன வேதக்காளி பிரித்திங்கா அம்மன். இந்த அம்மன் அமாவாசை அன்று மாலை 6 மணி அளவில் மிளகாய் யாகம் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள். அடுத்து இந்த அம்மனுடைய வேண்டி வர பக்தர்கள் அனைவரும் சுபிக்ஷமாக செல்கிறார்கள். கேட்ட மரம் கொடுத்தருகிறார்கள் இந்த அம்மன். வணக்கம். நான் பொன்னியம்மன் நகர் மேற்கில் இருக்கிறேன், வசித்து வருகிறேன். இந்த கோயில் ஜெய் பிரித்தியங்கா கோயில் ஆரம்பித்து சுமார் 4 ஆண்டுகளாக நான் வாரம் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனை தரிசித்து விளக்கேற்றிவிட்டு செல்லுவேன். இது குறைஞ்சபட்சம் அனைவருக்கும் ஒரு வாழ்வில் வெளிச்சத்தை காட்டும் அம்மனாக உள்ளார். இந்த அம்மனை தரிசித்தவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் ராகு காலத்தில் இதற்கு இவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமாக செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மாதம் அமாவாசையின் போதும் மிளகா பூஜை இங்கே யாகம் நடத்துகிறாங்க. இதிலே நம்ம நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதனால் நிறைய பயன்படுறாங்க. அனைவரும் ஜெய் பிரித்தியங்காவை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன்களை அளிக்கலாம். நன்றி, வணக்கம்.